ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளை தேவன் உங்களுக்கு ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 20வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். என கண்பானவர்களே, ஆண்டவர் இயேசு இங்கே தம்முடைய வாழ்வை குறித்து, தாம் வாழும் வாழ்வை குறித்து அவர் கொடுக்கிற ஒரு சாட்சி. என கண்பானவர்களே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்று அந்த வேத வாரகன் சொன்னபோது அவர் தம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்கிறதை அவர் சாட்சியாக சொல்லுகிறார். நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரன் ஆகிய எனக்கோ, இயேசு கிறிஸ்துவுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. அவர் இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது தமக்கென்று எதையும் அவர் வைத்து கொண்டவராய் அவர் இந்த பூமியில் வாழவில்லை. என கண்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவருக்கென்று பணி செய்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் இந்த சிந்தை சிறந்திருப்பது, இந்த சிந்தை நிறைந்திருப்பது மிகவும் முக்கியமானது. கர்த்தருடைய பணிக்கு, கர்த்தருடைய வேலைக்கு, கர்த்தருடைய ராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்படுவதற்கு எல்லாம் வேண்டும். எல்லாம் அவருடைய ராஜ்யத்தின் பணிக்காக வேண்டும். எல்லாம் எனக்காக அல்ல, அவருக்காக, அவருடைய ராஜ்யத்திற்காக. எனக்கென்று அல்ல. நான் செலவிடுகிற செலவினங்கள், நான் திட்டமிடுகிற திட்டங்கள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தின் விருத்தியை பற்றியும், தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வளர்ச்சியை பற்றியும், தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்படுவதற்கு செய்யப்பட வேண்டியவைகளை பற்றியும் இருக்க வேண்டும். என கண்பானவர்களே, எனக்கென்று எதுவும் இல்லை என்று வாழ்ந்த ஆண்டவர் இப்படி சொன்னார். உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. சீஷர்கள் சொன்னார்கள், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, உள்ளதை தருகிறேன் என்று சொன்னார்கள். என கண்பானவர்களே, இன்றைக்கு தேவனுடைய பணியை செய்கிற, தேவனுடைய ஊழியத்தை செய்கிற, தேவனுக்கென்று தன்னை முழு நேரமாய் பணி செய்ய அர்ப்பணித்திருக்கிறேன் என்று வாழ்கிறவர்களுக்கு இயேசுவின் வாழ்க்கை ஒரு சான்றும் ஒரு சாட்சியும். என கண்மானவர்களை, இந்த வாழ்க்கைக்கு ஒப்புக்கொடுங்கள். இதன்படி தேவனுக்கென்று வாழுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? அன்பின் பரம தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். என்னோடும் எங்களோடும் பேசுகிறவர், நாங்கள் எப்படி உம்மை சேவிக்க வேண்டும் என்கிறதையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். அந்த வாழ்க்கையிலே வாழ கருவைத்தார். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.